ஹாய் ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம எல்லாருக்குமே இதை பற்றி ஒரு பேசிக் ஐடியா கண்டிப்பாக இருக்கும். பட் ஜென்ரலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு எடுக்கிறப்போ எப்படி இது ஒரு லாஸை கம்மி பண்ணுது, எப்படி ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கிறப்போ அதோட ஸ்டார்டிங் ஆர் எக்ஸிட் பாயிண்ட்டை இது டிட்டர்மைன் பண்ணுது, எப்படி ஒரு கன்சியூமர் சைக்காலஜியை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன. ஸோ ஒரு ரூமில் நம்ம இருக்கதான் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் ஒரு பால் இருக்குது. அந்த பாலை வானத்தில் தூக்கி போடும்போது அது ரூஃபில் பட்டு நம்மளுக்கே ரிட்டர்ன் வரும். அதே பாலை நம்ம தரையில் போட்டால் அது கீழே கிரவுண்டில் பட்டு நம்மளுக்கே பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் வரும். ஏன் அப்படி வருது? ஏன்னா கீழே சாலிடாக ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதனால் அது தடுத்து நம்மளுக்கு மேலே பவுன்ஸ் பண்ணுது. அதே தான் நம்ம மேலே போடும்போது செவுத்தில் முட்டிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் வருது. இதே நீங்கள் ஒரு கன்னை எடுத்து ஷூட் பண்ண என்ன ஆகும்? அது ப்ராபப்ளி அதை ஓட்டை போட்டுட்டு மேலே போகலாம். சேம் திங் கிரவுண்டுக்கும் ஆகலாம். இதே கான்செப்டை நீங்கள் அப்படியே ட்ரேடிங்க்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்படி கன்வெர்ட் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேவை பாருங்கள். எப்போவுமே ஒரு ட்ரேட் இல்லை ஒரு ஸ்டாக்னு எடுத்துக்கினா அதை ட்ரேட் பண்ணும்போது பையிங் செல்லிங் அப்படின்ட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. பை பண்ணும்போது மேலே போகும், செல் பண்ணும்போது கீழே வரும். அப்படி பை பண்ணும்போது மேலே போகும்போது ஏதோ ஒரு விஷயம் இங்கே தடுத்து அந்த ஸ்டாக்கை கீழே அனுப்புது. ஏன் அது தடுத்து கீழே அனுப்புது? ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ இவங்க பையர்ஸை டாமினேட் பண்ணுறாங்க. அப்படி டாமினேட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக செல்லர்ஸ் மார்க்கெட்டில் வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இதே வேவில் நீங்கள் மேலே பாருங்கள், ஒரு ஸ்டாக் மேலே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அது கீழே மல்டிபிள் டைம்ஸ் பவுன்ஸ் ஆகி மேலே போகுது. ஸோ ஏன் இது மாதிரி போகுது? இதே ஜோனில் பார்த்தீங்கன்னா பையர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்ன தான் செல்லர்ஸ் செல் பண்ணாலும் இங்கே பையர்ஸ் செல்லர்ஸை டாமினேட் பண்ணுறப்போ அந்த ஸ்டாக்ஸ் திருப்பியும் இங்கே பவுன்ஸ் ஆகி மேலே போகுது. அப்படி போகிறதுனால பையர் மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு லெவல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த கிராஃப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மேலே போகிறப்போ இந்த ஜோன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. அதே ஸ்டாக் ஒன்ஸ் பிரேக் ஆகி மேலே போனதுக்கப்புறம் அதே ஜோன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இன்டர்சேஞ்சபிளாக ஒரே ஜோன் நம்மளுக்கு சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இன்டர்சேஞ்சபிளாக ஆக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம். பட் எந்த ஒரு விஷயம் இதை டிட்டர்மைன் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் லெவல், வால்யூம் கான்சன்ட்ரேஷன், சைக்காலஜிக்கல் நம்பர், டெக்னிக்கல் இண்டிகேட்டர், மார்க்கெட் சென்டிமெண்ட் அண்ட் பிஹேவியர். ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட் ஆர் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எப்போ என்டர் ஆவாங்க, எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான மேட்டர். பட் இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் லெவல் இல்லை இந்த சைக்காலஜிக்கல் நம்பர், இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்லாம் ரிலேட்டிவ்லி நம்ம ஈஸியராக தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இந்த நிஃப்டி 50 சார்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் நம்மளுக்கு ஒரு மூமெண்ட்டில் போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண விரும்பலை. ரேதர் நான் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். நான் சும்மா ஹரிசாண்டலாக இங்கே ஒரு லைன் போடுறேன். ஒரு பெரிய இதுவெலாம் நான் பண்ணல. இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் போடுற இடத்துல என்ன பாயிண்ட் மீட் ஆகுதுன்னு பார்த்துங்க. ஆல்மோஸ்ட் 20,000. ஓகேங்களா? இந்த லைனை இன்னும் கூட கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாக்டாக நான் 20,000 வச்சுருக்கேன். இப்போ இந்த 20,000 பாருங்கள் எத்தனை வாட்டி இந்த மூமெண்ட் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கேன்னு. 1 2 3 4 5 6 ஆல்மோஸ்ட் 7th டைம் டெசிசிவாக பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் லெவல் 6 வாட்டி மேலே போயிட்டு ஆல்மோஸ்ட் கீழே திரும்ப நம்மளுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இது ஒரு ரவுண்ட் ஃபிகர். இது வரைக்கும் நிஃப்டி 50 இந்த ஏரியாவுக்கு போனதே இல்லை. இது ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்றதுனால இங்கே போனப்புறம் எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வரும். ஜென்ரலாக ஒரு ரவுண்ட் ஃபிகர் போகிறப்போ எல்லாருமே அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னு நினைப்பாங்க. சப்போஸ் அங்கேருந்து ஒரு செல்லிங் நடந்துச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் லாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் யோசிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்துடலாம். சப்போஸ் அது போகலைன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ரீபுக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்க. அப்போது அவங்கள மாதிரியே தானே எல்லோரும் யோசிப்பாங்க.
அப்போது எல்லாருமே அங்கே போய்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஸோ அங்கே செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதுனால ஆட்டோமேட்டிக்காக அது பையரை ஓவர்டேக் பண்ணிவிட்டு எல்லா இதுவும் கீழே வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் ஒரு செல்லர் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிறதோ இல்லை ஒரு செல்லிங் ஜோன் க்ரியேட் ஆகிறதுக்கோ ரீசன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபிகரோ இல்லை ஹிஸ்டாரிக்கல் ஆல் டைம் ஹையோ நம்ம பார்க்குறப்போ. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு டேஸ் டைம்லைனில் வச்சுருக்கேன். இதையே எடுத்து நான் வீக்லி டைம்லைனில் நான் மாற்றுறேன். ஸோ ஏன் நான் வீக்லி டைம்லைனில் நான் மாற்றுறேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம மல்டிபிள் டைம்லைனில் பார்க்குறப்போ இன்னும் கூட நம்மளுக்கு பெட்டர் வியூ கிடைக்கும். ஸோ ஒரு ஜோன் வந்து மல்டிபிள் டைம்லைனில் சேம் ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா அந்த டைமில் அந்த ஜோன்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த ஜோன் பாருங்கள், நான் வீக்லி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். வீக்லியும் அதே ஜோனில் ஆல்மோஸ்ட் 20,000 ஏரியாவில் அதே சேம் 1 2 3 4 5 6 டைம்ஸ் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. அப்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி ஒரு ஸ்டார்டிங் அண்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட் நம்ம எடுக்கலாம். இப்போது இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்டாக்கை பாருங்கள். இப்போ நான் இங்கே ஒரு கிராஃப் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டே இருக்குது, திருப்பியும் கீழே வருது, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது, திருப்பியும் கீழே வருது. ஸோ இந்த பேட்டர்னை நான் அப்சர்வ் பண்ணுறப்போ ஓகே, இந்த ஜோனுக்குள்ளே நான் இந்த மேலே ஒரு லைன் போட்டிருக்கேன், கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன், இந்த ஜோனுக்குள்ளே மல்டிபிள் டைம்ஸ் வந்து அது மேலே கீழே போயிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ இது எனக்கு ஒரு இண்டிகேட். ஸோ நான் இதை மட்டும் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அதர் இண்டிகேட்டர்ஸையும் நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை. பார்த்தீங்கன்னா இந்த 20 டே ஆவரேஜ்லேயும் இது அகெயின் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகுது. அப்போ இப்படி கீழே வரப்போ இந்த 20 டே ஆவரேஜில் ப்ளஸ் நான் கீழே இந்த கொலைட் ஆகிற இந்த லைனில் ரெண்டுத்துமே மீட் ஆகிறப்போ நான் இங்கே ஒரு ஸ்டார்டிங், அதாவது ட்ரேட் இங்கே எடுத்தேன்னா இல்லை இந்த ஸ்டாக் இங்கே பை பண்ணேன்னா ஆல்மோஸ்ட் இது எவ்வளோ தூரம் போகும், இது வரைக்கும் போகும். 22% எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இது ப்ராபபிலிட்டி தான். எப்போவுமே ஒரு ட்ரேட் பொறுத்த வரையும் 100% நீங்கள் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இது எப்போவுமே ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ், இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே நம்ம பண்ணுறப்போ உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே எடுக்கிறப்போ எனக்கு அது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே கரெக்டாக இங்கே போகிறப்போ நான் கரெக்டாக செல் பண்ணிட்டேன்னா அதே மாதிரி பாருங்கள், கரெக்டாக இங்கே பவுன்ஸ் ஆகி ரெசிஸ்ட் பண்ணி கீழே தள்ளி இருக்குது. அப்போது என்னோடய லாஸை மினிமைஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட், ஹையர் ப்ராஃபிட்டில் நான் வெளியே எக்ஸிட் ஆகிருப்பேன். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டோ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை க்ளீனாக புரிஞ்சுக்கிறப்போ அது உங்களுக்கு எப்படி வந்து ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணலாம், லாஸை மினிமைஸ் பண்ணலான்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அகெயின் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துக்காமல் மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேவ்லேயே நம்ம பார்க்குறப்போ சில டைம் அது பிரேக் ஆகி மேலே போயிருக்கு, இது மாதிரி ஒரு ஃபால்ஸ் இண்டிகேட்டர்ஸும் வரும். அது மாதிரி வர்றப்போ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். பட் இது எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் நடக்குதுன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பட் அகைன் நான் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறப்போ டெக்னிக்கல்ஸ் மட்டும் ஒரு விஷயத்தை டிட்டர்மைன் பண்ணுறது இல்லை, அதோட ஃபண்டமெண்டல்ஸ்னு ஒன்று இருக்குது, மார்க்கெட் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த பிக் இன்வெஸ்டர்ஸ் அவங்களாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எப்படி மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ஏதாச்சும் எக்கனாமிக்கல் சினாரியோஸ் நடக்குதா, ஸோ ஃபாரின் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது. ஸோ இந்த எல்லா விஷயமும் ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக்கையோ இல்லை இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு கோரிலேட்டட் ஆக்ஷன் தான். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறப்ப தான் உங்களால் வந்து ஒரு டெசிசிவான டெசிஷன் எடுக்க முடியும். பட் ஃப்ரம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம பார்க்குறப்போ அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம், எப்படி வந்து அது ஸ்டாப் லாஸையோ இல்லை ஒரு என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸையோ டிட்டர்மைன் பண்ணுதுன்றதை நீங்கள் இந்த பேசிக் பேராமீட்டர்ஸை வச்சு நீங்கள் கன்க்ளூட். சம்மரியாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ன்றது ஒரு பையர் என்ட்ரி, அதாவது பிலீவிங் அந்த ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு பையர் என்ட்ரி பண்ணது பார்த்தீங்களா, ஒரு நிறைய பையர்ஸ் என்டர் ஆகுது, அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதே ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு செல்லர் எக்ஸிட் ஆகிறது, கன்சிடரிங் அந்த ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்றப்போ அது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ப்ரோக்கன் ரூல் மாதிரி, இது எப்போ வேணால் இந்த ரூல் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறலாம், இல்லை ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறலாம்.
இதை நம்பி நம்ம போயிட்டு அந்த இதுல ட்ராப் ஆகிடக்கூடாது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸையும் செக் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும். இதோட இந்த டாப்பிக்கை நான் கன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ராம்.